தேதி 18/5/2025 பாபாவின் முரளியின் ஸ்லோகம். தூய எண்ணங்களின் பொக்கிஷங்களை நீங்கள் சேமித்திருக்கும் போது வீணான எண்ணங்களால் வீணாக்கப்பட மாட்டாது. தூய எண்ணம் என்பது பிராமணர்களுக்கு மட்டுமே உரித்தான சொத்தாகும். இந்த உலகத்தில் இருக்கிற யாரு கூட எவர் கூட நினைச்சாலும் தூய எண்ணங்களை பற்றின விரைவிலக்கணமே அவங்களுக்கு தெரியாது. எல்லோருமே இந்த உலகத்திலே பௌதீகமான தூய்மையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவருக்குமே இந்த மனசில் இருக்கின்ற உள்ளத்திலே நாங்கள் உருவாக்கின்ற இந்த தூய்மையான எண்ணங்களை பற்றி தெரியாது. முதலாவது தூய எண்ணமே நான் ஒரு தூய்மையான ஆத்மா. இந்த நான் ஒரு தூய்மையான ஆத்மா என்ற இந்த விடயத்துக்குள்ளேயே ஒருத்தர், அதாவது எவ்வாறு ஒரு கடலிலே அழகமாக செல்ல செல்ல அவருக்குள்ளே அவர் நீந்தி அந்த முத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதோ அதுபோல் ஆழமாக அந்த தூய்மை சக்திக்குள்ளே செல்ல செல்ல எனக்குள்ளே இருக்கின்ற தடைகளும் அகலக்கூடியதாக இருக்கும். தடை வருவதற்கான காரணங்களும் இல்லாமல் போகும். வீணான விடயங்களிலிருந்து ரொம்பவும் நான் விடுபடக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதை செய்வதற்கான ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்க வேண்டும். ஆர்வம் எதில் இருக்கின்றதோ அதிலே தான் அவர் தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்துகின்றார். அதில் தான் அவருடைய சக்தியும் விரைப்படுத்தப்படுகின்ற அல்லது பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே அந்த ஆர்வத்தை வளர்த்து கொள்வதற்கு இந்த பயிற்சி ஒருவருக்கு அவசியம். பயிற்சி செய்தால்தான் அனுபவம் கிடைக்கும். இந்த ராஜயோக தியானத்தினுடைய பிரதானமான விடயமே அனுபவம். அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களால் நீண்ட காலத்துக்கு இந்த தியானத்திலே நின்று நிலைக்க முடியாதிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் ஒரு அனுபவத்தை பெற்ற ஒரு அனுபவசாலியால் தான் இன்னொருவருக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே பேசினால் அல்லது சொன்னால் அது அவருடைய மனதை தொடும், அவரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லாவிட்டால் அவருடைய வார்த்தைகள் மரத்தாலான வாள் மற்றும் மூங்கிலான வாள் போல என்று பாபா சொல்லுவார். அப்படி தான் இருக்கும். இல்லாவிட்டால் இன்னும் ஒரு உதாரணம் சேவல் கோழி என்று சொல்லுவார். அவை தூய்மையான எண்ணங்களின் பொக்கிஷம் என்பது ஞான கருத்துக்கள். தினமும் பாபா எங்களுக்கு கொடுக்கின்ற முரளியிலே ஏராளமான தூய்மையான எண்ணங்கள் உருவாக்கப்பட முடியும். எவ்வாறு ஒரு நோயாளிக்கு அடிக்கடி பார்த்து அவர்கள் ஐசியூவில் தீவிரமான சத்திர சிகிச்சை பிரிவிலே வச்சு அல்லது அதில் வைத்து என்னென்ன அவருக்கு தேவைப்படுகின்றது, ஆக்சிஜன் போதுமான அளவு செல்கின்றதா, சீலையின் போதுமான அளவு செல்கின்றதா, அப்படி பார்த்து அவருக்கு நாங்கள் மருந்து அல்லது தேவையான ஊசி எல்லாத்தையும் போட்டு கொண்டிருக்கிற போல நாங்களும் எங்களை அடிக்கடி சோதித்து பார்த்து எங்களுக்கு தேவையான விடயங்களை உள்ளெடுத்து கொள்ள வேண்டும். கண்ணை எதை பார்க்கிறதோ அதைத்தான் மனது உள்ளெடுக்கும். நாங்கள் பார்ப்பது அனைத்தும் எங்களுடைய மனதிலே பதிவு செய்யப்படுகின்றன. கண்டதை நாளும் கனவிலே கலக்கிடும் தண்டா நின்னா செயல் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது பார்த்தது அனைத்தையுமே எங்களுடைய காலத்திலே நாங்கள் கனவிலே நித்திரை கொள்ளும் பொழுது மீண்டும் ஒரு காட்சியாக வந்து அது பயந்த விடயமாக இருந்தால் என்ன, அல்லது கவலைக்குரிய விடயமாக இருந்தால் என்ன, அல்லது கோபப்பட்ட விடயமாக இருந்தால் என்ன, அல்லது நாம் ஒரு பார்த்த விடயங்கள் இது மீண்டும் எங்களுடைய கனவில் வந்து மீண்டும் அது எங்களுக்கு அதை உணர்வுகளை ஏற்படுத்துவதனால் எங்களுடைய சக்தி வந்து விரைப்படுத்தப்படுகிறது. அதில் ஒருவர் கிரிக்கெட் பிரியராக இருந்தால் அவர் சாப்பிடும் பொழுது கிரிக்கெட் மேட்சை பார்த்து கொண்டு அவர் உறங்க செல்வராயிருந்தால் அந்த கிரிக்கெட் மேட்ச் அவருடைய மனதிலே பதிவு செய்யப்படுகின்றது. அப்பொழுது அவர் திரையிலே அடியடா புடியடா அடியடா அப்படியடாண்டு கிடைக்கிறார். காரணம் என்னென்னா அவர் அந்த போல் போட்டதையும் அதில் பிடிச்சதையும் அவருடைய மனசில் நிறைய பதிவு செஞ்சிட்டார். அதால் அவருடைய உணர்வுகள் அது வந்து கனவிலே அவர் அறியாமலே அந்த உணர்வுகள் வெளிப்படுகின்றன. இவ்வாறு இருப்பதனால்தான் எங்களுடைய சக்தி விரியப்படுத்தப்படுகின்றது. தினசரி அமிர்த வேளையிலே நாங்கள் தூய்மையின் உற்சாக இருக்கும் பரமாத்மாவிடம்
போய் அவருடைய தூய்மை கடலுக்குள் இருந்து எங்களுடைய தூய்மையால் எங்களை நிறுத்தி கொண்டு என்னை பற்றின தூய்மையான எண்ணங்களையும் இந்த ஞான கருத்துக்கள் பற்றிய விடயங்களையும் அடிக்கடி சிந்தித்து என்னுடைய பெட்ரோலை, அதாவது ஆத்மாக்குள்ளே இருக்கின்ற விடயங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருத்தருக்கு குடலுக்குள்ளே அழுக்கு அல்லது என்ன சொல்வார்கள் கிருமிகள் இருந்தால் அவங்க என்ன செய்கிறாங்க, பேதி கொடுக்குறாங்க. அதைத்தான் நாங்கள் மருந்துன்னு சொல்கிறோம். அந்த பேதி கொடுத்து அதை வெளியேற்றுறாங்க. அதுபோல் எனக்குள்ளேயே இருக்கிற அழுக்கு என்ன செய்யுது, என்னை நிம்மதியாக இருக்க அனுமதிக்காது, சந்தோஷமாக இருக்க அனுமதிக்காது, திருப்தியாக இருக்க அனுமதிக்காது. ஏதோ ஒரு தேடுதல் எனக்கு இருக்கிறது, அன்பை மற்றவரிடம் எதிர்பார்க்கிறேன், அப்படியெல்லாம் அழுக்கு இருக்கேக்கல எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போ நான் இந்த தூய்மை சக்தி எனக்குள் அடிக்கடி கிரகிச்சு கொள்ளணும்னா முதல்ல என்னுடைய அழுக்குகளை வெளியேற்ற முயற்சி நான் செய்யணும். அதுக்குரிய ஒரு வழிதான் அடிக்கடி சுத்தமான தண்ணீராகிய பரமாத்மாவுடைய நினைவுக்களை நான் மூழ்கி இருக்கிறது. அப்படி இருக்கிறதன் மூலம் என்னுடைய ஆத்மாவை நான் சுத்தப்படுத்த முடியும். அப்போ எனக்குள்ளே இந்த சக்தி சேர்க்கிறது. சக்தி சேரும் பொழுது அடிக்கடி என்னுடைய ஆதி நிலை, சொர்க்கத்தினுடைய நிலை, அதாவது சுவதர்சன சக்கரதாரி என்று பாபா சொல்வார். அந்த ஆதி நிலை, சொர்க்கத்தின் நிலை, ஆலயத்திலே வழிபடப்படுகின்ற நிலை, இவ்வாறான நிலைகளுடைய உணர்வுகளிலே ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த உணர்வு என்னுடைய ஆத்மாவிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த உணர்வு என்னுடைய மூளை முடுக்கில் இருக்கின்ற அழுக்குகளை அகற்றுகிறது. அப்பொழுது படிப்படியாக தூய எண்ணங்களுடைய சேமிப்பு ஆகும். இல்லாவிட்டால் தூய்மையான எண்ணம் கூட எனக்குள்ளே சேமிக்க முடியாத அளவுக்கு எனக்கு குப்பை இருக்குது. அப்போ அது இல்லாமல் போய்விடுகின்றதாகவே நான் இந்த மாதிரி அதைத்தான் கடைதல் என்று சொல்வார். இப்போ ஞானக்கரு தொண்டை எடுத்தாவது நான் கடைஞ்சி பார்த்தேன் என்று சொன்னால் கடைய எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், அனுபவம் வரும், உணர்விலே மாற்றம் ஏற்படும். இதுதான் என்னுடைய ஆத்மாவிலே மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான தேவையான பலத்தை கொடுக்கிறது. அவை தூய்மை சக்தியை கிரகிச்சு கொள்ள வேண்டியது அவசியம். திடீரென்று நடக்கின்ற நிலைமைகளுக்கு எங்களுக்கு அதுதான் உதவி செய்யும். அதுதான் நாங்கள் சொல்வோம், தர்மம் தலை காக்கும் தக்க தருணத்தில் உதவி செய்யும். ஒன்று சுயத்துக்கு செய்கின்ற தர்மம். நான் என்னில் கவனம் செலுத்தி இப்படி என்னில் நிறைய தூய்மை சக்தியை நான் சேமித்து வச்சேனுண்டா, ஒருத்தருக்கு நோய் வரும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி பாதுகாக்கிற போல் இடர் வரும் பொழுது, ஒரு தடை வரும் பொழுது, ஒரு குழப்பம் வரும், குழப்பம் என்னுடைய மனதிலே ஒரு எதிர்முகமான வீணான எண்ணமாக இருக்கலாம், அல்லது வெளிப்புறமாக வருகின்ற ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த தூய்மை சக்தியினை பாதுகாக்கிறது. எனவே எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் என்ன ஒரு பெரிய திட்டங்களாக இருந்தால் என்ன, அனைத்தையுமே நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தூய்மையான எண்ணங்களுடைய சக்தி அவசியம். அது ஒன்று குவிக்கப்பட்டு ஒற்றுமையான முறையில் உருவாக்கப்பட்டால்தான் அதில் வெற்றி இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அதேவேளை ஒன்று கூடலிருந்தும் அதனை செய்ய வேண்டும். இவ்வளவுக்கு அதிகமாக இந்த தூய்மையினுடைய எண்ணங்களின் சக்தியை நாங்கள் பரப்புகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக எனக்குள்ளே இருக்கிற தடை, எனக்கு வருகின்ற தடை அனைத்தையும் என்னால் அகற்ற முடியும். ஏன்னா அது ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஆயுதம். அவை அதனை சேமிப்புத்தான் எனக்கு எப்பயுமே உதவி செய்யும். வேறு எந்த வகையான தூய்மை சக்தியை இல்லாமாக்குறது தான் வீணான எண்ணங்கள், ரொம்ப அளக்கிறது, லௌகீகமான விடயங்களுக்கு அதிகளவு செவிமெடுக்கிறது. சிலர் தொலைபேசியில் ரொம்ப நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, கதைக்கிறதில்ல, பார்க்குறதில்ல. தங்களுடைய வாழ்க்கைக்கும் அந்த பார்க்குற வீடியோவுக்கும் எந்த பொருத்தமுமே இல்லாட்டிலும் கூட பார்ப்பாங்க. இப்படியே தங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் விவேகமானவர்களாக இருந்து நேரத்தை வீதப்படுத்தி வருகின்ற ஒரு சிறு டைமில் எல்லாம் நினைவில் எங்களுடைய சக்தியை சேமித்து கொண்டோம்னா நிச்சயமாக அந்த தூய்மை சக்தி எங்களுக்கு எப்பயுமே பாதுகாப்பையும் கொடுக்கும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், எங்களுடைய முன்னேற்றத்துக்கும் உதவி செய்யும். எல்லாத்துக்கும் மேலாக அந்த தூய்மை சக்தி, தூய்மை எண்ணங்கள்
வீணான எண்ணங்களை பிறகு மேலதிகமாக வராமல் தடுக்கும். ஏன்னா ஏற்கனவே என்னட்ட ஒரு பாதுகாப்பு கோட்டை இருக்கிறாவே நான் வந்து இதில் ரொம்பவும் கவனத்தை செலுத்தணும். சரி, அப்படி நான் எவ்வளோ எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்களுடைய சேமிப்பு என்கிட்ட இருக்குன்னு அடிக்கடி நான் சோதித்து பார்க்க வேணும். ஓம் சாந்தி.